because we are kings and our words matter. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் பாவவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே உங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே உங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகும் சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உமையே. சீர்மிகும் சுவிசேஷந்தனை குறி உயர்த்திடுவோம் உமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாக சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாக சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் முன்னோடியாய் இயேசு வருகிறாரே. முன்னோடியாய் இயேசு வர மூளைக்கல்லாக சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு வர மூளைக்கல்லாக சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. 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 எல்லோரும் தயவு செய்து நின்று பாடுவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தாக தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தாக தெரிந்திட்டதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே
சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம், சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. சரீர வியாதி, சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லோரும் இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு முறை இயேசு நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே.
நீ ஒன்றுமில்லையே. அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென். கர்த்தாதி கர்த்தரே மரித்துயிர் தெழுந்த கர்த்தரே முழங்கால்கள் மூடவும் நாவுகள் முழங்கும் கிறிஸ்தேசு கர்த்தரெனக்கே. கர்த்தாதி கர்த்தரே மரித்துயிர் தெழுந்த கர்த்தரே முழங்கால்கள் முடங்கும் நாவுகள் முழங்கும் கிறிஸ்தேசு கர்த்தரெனக்கே. எல்லோரும் கர்த்தாதி கர்த்தரே மரித்துயிர் தெழுந்த கர்த்தரே முழங்கால்கள் மூடங்கும் நாவுகள் முழங்கும் கிறிஸ்தேசு கர்த்தரென. முழங்கால்கள் முழங்கும் முழங்கால்கள் முழங்கும் நாவுகள் முழங்கும் கிறிஸ்தேசு கர்த்தரெனவே. முழங்கால்கள் முழங்கும் முழங்கால்கள் முழங்கும் நாவுகள் முழங்கும் கிறிஸ்தேசு கர்த்தரெனவே. Hallelujah, 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 Hallelujah.
நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய தயவையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய காருண்யத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. அது பெரியது, உம்முடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவளெல்லாம் புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் அன்பு ஒருவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அவைகள் தோன்றதில்லை. ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். என்னுடைய மனக்கண்கள் அதை காணட்டும், அதில் மகிழ்ந்து களி கூறட்டும். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எங்களுக்காக நீர் உண்டு பண்ணவர்களை குறித்த வெளிப்பாட்டை இன்றைக்கு நீர் எங்களுக்கு தருகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்டப்பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போர்ட்டிகளில் பெரிய காணிக்கப்பட்டில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம், செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிக்கோடு கூட கரங்களை உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும், அமைக்கை குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக எழுந்து மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையை செலுத்தும்படி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை உதவியால் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தனை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். புதிதாக வந்தவர்கள் ஒரு சில நாடுகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்தியுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அட்டையை காண்பீர்கள். அதனால் பெயரும் விலாசத்தை எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளையும் MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்று செல்லலாம். முக்கியமான அறிவிப்பு, கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு நடைபெறும். புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடைபெறும். 2 ஆராதனைகளும் இந்த நம்முடைய சபை கட்டிடத்தில் நடக்காது. ஜீசஸ் கால்ஸ் வானரகத்தில் அந்த ஆராதனைகள் நடைபெறும். கிறிஸ்மஸ் ஆராதனையும் நியூ இயர் ஆராதனையும் அங்கே நடைபெறும். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆராதனை ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 24ஆம் தேதி 31ஆம் தேதி 3 செவ்வாய்க்கிழமை ஆராதனையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுநாள் நமக்கு ஆராதனை கிடையாது. 24ஆம் தேதி 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆராதனைகள் இருக்காது. சண்டே ஸ்கூல்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் 23ஆம் தேதி மாலையில் 6 மணிக்கு நடைபெறும். வருகிற திங்கட்கிழமை 23ஆம் தேதி 6 மணிக்கு சிறுவர் நிகழ்ச்சி நடைபெறும். எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அனௌன்ஸ்மெண்ட்லாம் தயவுசெய்து கவனித்து நோட் பண்ணிங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி எப்படியும் ஒரு 50 பேர் அது இங்கே வருவாங்க. சொன்னமே நாங்கள் ஏற்கனவேன்னா சொன்னீங்களா, எப்போ சொன்னீங்கம்மாங்க. இங்கே தான் இருந்தாங்க. பாட்டு முடிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறாங்க.
நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்சம் மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்குறோன்ட்டு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க சுவிட்சை மைண்டில். சொல்கிறது எதையும் கவனிக்கிறது இல்லை சில நேரத்தில். இது அனௌன்ஸ்மெண்ட்டு தானே, எப்போவும் சொல்கிறது தான் சொல்லுவாங்கன்னா, அதனாலேயே நாங்கள் ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது எப்படியும் பாருங்கள், இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணி ஒரு 50 பேர் வருவாங்க. இங்கே ஒரு ஆளை நிற்க வச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி செவ்வாய்க்கிழமை இரவு நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பட்டு இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் இன்னும் 2 செவ்வாய்க்கிழமை, மொத்தம் 3 செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஆராதனை இருக்காது. வருஷந்தோறும் அப்படி இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, நியூ இயருக்கு முன்னாடி பின்னாடி இப்படி கொஞ்சம் லீவ் விடுவோம். எங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பிரேக் வேணும். நிறைய வேலையாகிடுது, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு எல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்கள் ஸ்டாஃபு எல்லோரும் ரொம்ப அதில் ஈடுபடுறதுனால கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. உங்களுக்கும் ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கும். இதோட 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி தான் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஒருவேளை இன்றைக்கி அவங்க இல்லைன்னா அதை தெரியப்படுத்த வேண்டியது நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரைட். கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனைகள் கிறிஸ்மஸ் 6 மணிக்கு காலையில், நியூ இயர் அன்றைக்கி 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். 12, 12:45 முடிஞ்சிடும், சர்வீஸ் முடிஞ்சிடும். கம்யூனியன்லாம் இருக்கும். ஜீசஸ் கால்ஸ் வளாகத்தில் அங்கே இதில் நடக்கும், மாநகரத்தில் அங்கே நடக்கும். ஒரே சர்வீஸாக நடத்துறதுக்காக அங்கே வைத்திருக்கிறோம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். எரேமியா 29ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போய்த்து வருகிறேன். குறிப்பாக ராஜ்யத்தின் மனப்பான்மை என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ராஜ்யத்தின் மனப்பான்மை குறித்து, மைண்ட் எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி பேசி வருகிறேன். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அவருடைய ஆளுகை நடக்கும்போது ஆள்றவருடைய சித்தம் நடைபெறுகிறது. ஒரு ராஜ்யத்தில் யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய சித்தம்தான் நிறைவேறும், இல்லையா? அப்போ இயேசு நம்மை ஆளும்போது அவருடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும். அதுக்கு தான் ரோமர் 12:2 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்ன்றார். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக, பகுத்தறிவதற்கான, வெறும் அறிஞ்சிக்கிறதுக்காக இல்லை. எதுக்கு அறிஞ்சிக்கிறோம்? அது நிறைவேறணும், அதை நிறைவேற்றி காட்டணும் நம்முடைய வாழ்க்கையில். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொன்னால், மனம் புதிதாகாமல் நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்ட முடியாது என்பது தான் அர்த்தம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வர்றதுன்னா தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அது மனம் புதிதாகாமல் நடக்கவே நடக்காது. தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட்டு விட்டால் அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. அதை போல் ஒரு அற்புதமான காரியம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அங்கே தேவனுடைய ஆளுகையை பார்க்குறோம். அந்த ஆளுகையில் சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அங்கே இயேசுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல எல்லாம் உண்டு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். அதனால் இந்த மனதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மனம் புதிதாகணும், இல்லையா? தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறணும். தேவனுடைய நோக்கங்கள்லாம் நம்முடைய அளவின்படி வர்றதில்லை. ஏன்னா அது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறதுனால அவர் திட்டங்கள்லாம் அவருடைய சைஸ் படி போடுறார். நம்ம திட்டம் போட்டோம்னா நம்ம புத்தியின்படி தான் போட முடியும், இல்லையா? நம்ம புத்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக தான் நம்முடைய திட்டம் இருக்கும். அவர் திட்டம் போட்டார்னா அவர் புத்தி ரொம்ப மேலான புத்தி, ரொம்ப உயர்வான எண்ணங்கள். என்னுடைய வழிகள், என்னுடைய நினைவுகள்லாம் உன்னுடைய வழிகளின் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்லுகிறார். எவ்வளோ உயர்ந்ததா? வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளவு தூரம் உயர்ந்தது. அப்படி ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு அர்த்தம். அவ்வளோ உயர்ந்த எண்ணங்கள், நினைவுகள். அதன்படி தான் அவர் திட்டம் போடுறார். அப்போ அவருடைய திட்டங்கள்லாம் நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, நம்ம காட்டிலும் ரொம்ப மிஞ்சினதாக இருக்குது. அதை பார்த்தாலே நமக்கு மலைப்பாக இருக்குது. இதெல்லாம் செய்வோமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவோமான்னு. அதனால தான் மனதை புதிதாக்கி கொள்ள வேணும். ஏனென்றால் அதெல்லாம் நிறைவேறணும்னா நம்முடைய திங்கிங்கே மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதை குறித்து தான் பேசி வருகிறோம். இதில் மனதை பற்றி சில காரியங்களை சொன்னேன். ஏன்னா அதை நல்லா புரிந்து கொள்ளணும்.
மனம் புதிதாகிறத பற்றி புரிந்து கொள்ளணும்னா மனதை பற்றி மனம் வந்து கற்பனையால் ஆனது. இந்த கற்பனைகளில் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது இல்லையா? அதை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் நிறைய நெகட்டிவ் மைண்ட், எப்படி மனது எப்படி தப்பான விதத்தில் பயன்படுகிறது, எல்லாம் பொல்லாததாக இருக்குது நினைவுகளெல்லாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய மனதை குறித்து வேதவசனம் சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கிடது. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்கள் எழுதியிருக்குது, இப்படிலாம் எழுதியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் இந்த ஹோப், நம்பிக்கை என்கிற விதத்திலே இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை பற்றி வேதவசனம் போதிக்கிறது. பாசிட்டிவ் கற்பனைகள், மனம்னா கற்பனை பேசிக்கலி, பாசிட்டிவ் கற்பனைகள், அது பாசிட்டிவ் மைண்ட் செட்டை பற்றி முற்போக்கான மனப்பான்மை குறித்து இந்த புதிய ஏற்பாடு போதிக்கும்போது அதை ஹோப் என்கிற விதத்தில் போதிக்குது, நம்பிக்கை என்கிற விதத்தில் போதிக்குது. நம்பிக்கை என்னென்ன, எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கும் ஒரு நல்ல முடிவை தான் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, அதுதான் நம்பிக்கை. சுகமாகவும் எதிர்பார்க்குறீங்களா? இப்போ சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சுகமாகவும் எதிர்பார்க்குறீங்களா? அது ஒரு நம்பிக்கை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த கஷ்டத்திலிருந்து விலகி நல்லா இருப்போன்னு நீங்கள் நம்புகிறீங்க, அதுதான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. இன்றைக்கி கஷ்டப்படுறோம், வருங்காலத்தில் எல்லாம் நல்லா மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு. இப்படி தான் வேத வசனம் இதை குறித்து போதிக்கிறது. இதை பற்றி சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்பிக்கை, இந்த ஹோப் எங்கேருந்து வருது, எப்படி வருது, இந்த ஹோப் எந்த வடிவத்தில் இருக்கிறது, அப்புறம் அதுக்குரிய சில உதாரணங்களை, ஒன்று 2 உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு திறன் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அதை மைண்டில் கொடுத்துருக்காரு. நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய திறன், நம்பிக்கையை இழக்காமல் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மைண்டாக தான் மைண்டை கொடுத்துருக்கார். அந்த காரணத்துக்காக தான் மைண்டை கொடுத்துருக்கிறார். வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு, நம்பிக்கை இழந்துடாதபடிக்கு இருக்க முடியாதான் மைண்டை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அப்போ இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்ம எதுக்காக கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சால் தான் மைண்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், மைண்டை கழட்டி ஷெல்ஃபில் வச்சுருங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு உதவாது, மைண்டு வந்து பெரிய தடையாக இருக்குதுங்கிற மாதிரி அப்படி பார்த்துடுறாங்க மைண்டை. ஏன்னா மைண்டு பொல்லாதது அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறாங்களா, அதனால் அப்படி நினச்சிட்றாங்க. இல்லை, இந்த மைண்டில் தான் ஹோப்பும் இருக்குது. அதனால் மைண்டை கழட்டி வச்சிடக்கூடாது, நல்லா யூஸ் பண்ணணும். நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நிறைய இதை பற்றி மறுபடியும் சில உதாரணங்கள்லாம் எடுக்கிறேன். ஏன்னா நெகட்டிவாக போயிடக்கூடாது. நெகட்டிவாக போனால் தெரியணும் உங்களுக்கு, இது நெகட்டிவாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதுக்காக கடவுள் கொடுக்கல எனக்கு, இந்த மைண்டை நான் பாசிட்டிவாக பயன்படுத்தணும், நான் நினைக்கிற காரியங்களை அடையும்படியாக, சில குறிக்கோள்களை எட்டும்படியாக, சில கனவுகளை நனவாக்கும்படியாக, அதுக்கு தான் எனக்கு மைண்டை கடவுள் கொடுக்குறாரு. இந்த மைண்டில் கடவுள் கிரியை செய்கிறாரு. கடவுள் கிரியை செய்கிற ஒரு ஸ்தலமாக மைண்ட் இருக்கிறது. God wants your mind. கடவுள் உங்கள் மைண்டை கேட்குறாரு, உங்கள் மைண்டை அவர் கேப்டிவேட் பண்ண விரும்புகிறார். பிசாசும் பாருங்கள் மைண்டை தான் கேட்குறான். த ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ப்ளே கிரவுண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? சும்மா இருக்கிற மைண்டு, ஒரு வேலை மெனக்கட்டு கிடக்கிற மைண்டு, ஒன்றும் இல்லை சரியாக சிந்திக்கிறதுக்கு, ஆழமாக சிந்திக்கிறதுக்கு மைண்டுக்கு எந்த வேலையும் இல்லாத இருக்கிற மைண்டு ரொம்ப டேஞ்சரான மைண்டு. ஏன்னா பிசாசு விளையாடுற ப்ளே கிரவுண்ட் ஆகிடுது. அது பிசாசு அங்கே பூந்துக்கிட்டு அந்த மைண்டை தப்பான காரியங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றான். ஏன்னா நல்ல காரியங்களுக்காக அது பயன்படணுன்றது அந்த மனுஷனுக்கு அங்கே விளங்குகிறது இல்லை. அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பாருங்கள், மைண்டை சரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. யங் பீப்புளெலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மைண்டை கடவுள் எது கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சிடும். கோல் செட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கனவு காண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நைட்டில் உட்காந்து 4 மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு பதிலாக எல்லாம் தலைகீழாக மாறிடும். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு 4 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க உட்காந்து. எல்லாம் படுத்து தூங்குற நேரம் நீங்கள் லைட்டை போட்டு ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா மைண்டு இப்போ சரியான விதத்தில் செட் பண்ணணும். கனவு ஒன்று உண்டாயிடுது உள்ளே, இதை அடையணுன்ற ஒரு குறிக்கோள் உள்ளே உண்டாயிடுது. அப்படியே ட்ரைவ் பண்ணுது, அது உங்களை தள்ளுது, பிடிச்சி உந்துகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் எனக்கெல்லாம் நான் சின்ன வயசில் வளரும்போது எனக்கு யாரும் சொல்லலைனாலும் கடவுளுடைய கிருபையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு. அதனால தான் உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன், இங்கே இருக்கிற வாலிபரெல்லாம் இப்போவே கவனிக்கணும்.
மைண்டை கடவுள் ரொம்ப பாசிட்டிவ் யூஸ்க்காக கொடுத்துருக்கிறாரு. மைண்டை பற்றி பைபிளில் பொல்லாதது, தீங்கானது அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால இதை தூக்கி கழட்டி வச்சிடக்கூடாது, வேணாம் இதுன்னு கிடையாது. இதுக்கு பாசிட்டிவ் யூஸ் இருக்குது, அதுதான் ஹோப். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆரம்பிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம், நியூ இயர் கூட பிரசங்கம் பண்ணலாம். இது அருமையான ஒரு வசனம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்கள் ஹோப் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், நீங்கள் எதை ஹோப் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படிங்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அதுதான் ஹோப். ஹோப்புடைய டெஃபினிஷனாக அப்படியே விவரமாக இங்கே சொல்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. எதிர்பார்ப்பு இருக்கா? புதிய வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா அடுத்த வருஷம் என்ன புதுசாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா எதுவும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. எதிர்பார்ப்பு இருக்கணும். மைண்டை எதிர்பார்ப்புக்காகவே கொடுத்துருக்கார் கடவுள். என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய சரீர சுகம் ஆகிய விஷயத்தில் இதிலெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா? நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்கிறது தான் பெட்டர். ரொம்ப எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சு ரொம்ப ஹோப்பை ரொம்ப அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதிகமாக்குனா ஏமாற்றம் அடைந்துடுவோம். அப்போ இந்த ஏமாற்றம் என்கிற அந்த வருத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக, சஞ்சலத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஸ்மூத் செயிலிங்காக சிலர் சொல்கிறாங்க, அப்படியே ஃப்ளோ வித் த விண்டு. காற்று எப்படி அடிக்குதோ அப்படியே அடிச்சுட்டு போட்டோம், அப்படியே விடுங்க, லூஸாக விடுங்க. அப்படியே இப்படி அடிக்குதுன்னா அப்படி போட்டோம், அப்புறம் இப்படி அடிக்கும், அப்புறம் அப்படி போட்டோம். அதனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அலசடி பண்ணுறாங்க வாழ்க்கையில். காற்று எப்படி அடிக்குதோ அப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த குறிக்கோளில் செட் பண்ணலை. தான் மைண்டு தெர்மோஸ்டாட்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியம். தெர்மோஸ்டாட் என்ன, எவ்வளவு டெம்பரேச்சர் வேணுங்கிறத செட் பண்ணுறோம். செட் பண்ணால் போய் சேருவோம். உடனே ஒன்றும் நடக்காது, இது இம்மீடியட்டாக ஒன்றும் ஆகாது. பாருங்கள், 6:30 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கிறோம், 5 மணிக்கே இதெல்லாம் ஆன் பண்ணிடுறாங்க. 5:30 மணிக்கே ஏசியெல்லாம் ஆன் பண்ணால் தான் 6:30 மணிக்கு நீங்கள் வரும்போது குழுகுலன்னு இருக்கும். 5:30 மணிக்கு நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு என்னத்தை ஆன் பண்ணாங்க, என்ன ஏசி இது ஒன்றும் வரமாட்டேங்குதுன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க அதுக்கு. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு, சரி மைண்டை பற்றி சொன்னார், நான் கேட்டேன், இப்போ ஒன்றும் நடக்கலையே எனக்கு, நம்ம எப்படி நடக்கும்? உடனே டக்குன்னு நடக்குமா? இப்போ தானே செட் பண்ணிடுங்க. மைண்டை செட் பண்ண கற்றுத்தரேன். நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் விடுங்க. இது 1 மணி நேரம் ஆகுது, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினச்சி பாருங்கள். மைண்டை செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் சேருவீங்க. ஒன்றுமே செட் பண்ணலன்னா எங்கே போய் சேருவீங்க? ஹலோ, டெம்பரேச்சர் இவ்வளோ வேணும்னு செட் பண்ணலன்னா என்ன டெம்பரேச்சர் கிடைக்கும்? செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்காக தான் மைண்டை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்க்கும் முடிவு என்ன? குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் எதிர்காலம் நாளை என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வியாபாரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஊழியம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கடவுள் பாருங்கள், மைண்டை ஒரு அற்புதமான பிரயோஜனத்துக்காக கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு காரியம் மைண்டு. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் எல்லாம் கூட பாருங்கள், டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹோப்பை வளர்த்துக்காத, ரொம்ப ஹோப்பை வளர்த்துக்காத, டோன்ட் கெட் யுவர் ஹோப் ஹை அப்படிம்பாங்க. ரொம்ப ஹோப்பை ரொம்ப உயரமாக வச்சுக்காத, நம்பிக்கையை ரொம்ப வளர்த்துக்காத, ஏன்னா ஏமாற்றம் அடைந்து விடுவாயின்றாங்க. பைபிள்லேயே அப்படி தான் சொல்லியிருக்கு. இதனால தான் சிலர் ஹோப் பண்ணுறதே இல்லைன்னு. வாசிங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை, அதனால தான் நிறைய பேர் ஹோப்பே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஹோப் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக நடக்கலைன்னா என்ன ஆகும்? இருதயத்தை இழைக்க பண்ணும். அதில் பாருங்கள், சொன்னபடி 13 வருஷம் காத்திருந்து 2 குழந்தை பெற்றிருக்கிறாங்க. டபுளாக கொடுத்துட்டார் ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவரும்
டபுள் ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துட்றாரு. இழந்ததெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு டக்குன்னு 13 வருஷம் போச்சேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2ஆக பிறந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட்டே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போ 13 வருஷம் காத்திருந்துருக்குறாங்க. எப்படி இருந்திருக்கும்? அந்த 13 வருஷம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, 13 வருஷம் யாருமே காத்திருந்தா நம்ம ஊரில் சும்மாவும் இருக்க மாட்டாங்க மற்றவங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வம்பு இழுப்பாங்க அவங்க. எங்கே ஏன் குழந்தை இல்லை, வா டாக்டர்கிட்ட போகலாம், வா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், உனக்கு ஏன் இல்லை, இதை பற்றி 4 பேர் ஃபோனில் பேசிக்குவாங்க அவங்க. இது ஊரெல்லாம் சொல்லி அவங்க குழந்தையே இல்லையாக்கும், இதாக்கும், கல்யாணம் 5 வருஷமாச்சாக்கும், இன்னும் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிறவங்க இவங்க போதும் இப்படி பண்ணுவாங்க. அப்போ 13 வருஷம்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். 13 வருஷம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும்னு இருக்குது. அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ இழைக்க பண்ணியிருக்குதுன்னு. அதனாலேயே சிலர் என்ன சொல்லிடுவாங்க, பரவாயில்லப்பா குழந்தை இல்லைன்னா என்ன, போ விடுப்போ, அது கிடக்குது, நீ நம்பிக்கையை வீணாக வச்சுக்கிட்டு அப்புறம் வருத்தப்படாது, நீ நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்துட்டு நீ நாளைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடாது பாரு, அதனால் பேசாமல் நம்பிக்கையை விட்டுரு. நிறைய பேர் பார்க்குறாங்க எப்படி நம்ம கதை இவருக்கு தெரியும்னு, வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு இது அட்டன் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, 2 தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, சரிப்பா விடு, அது கிடக்குது, அது வேணாம், உனக்கு அது வராது, நம்பிக்கையை விட்டுரு நீ அப்படின்றவாங்க டபாருன்னு. உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிம்பாங்க. இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறதாக. ஏன்னா இருதயத்தை இழைக்க பண்ணும், நெடுங்காலமாக ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா இருதயம் இழைச்சிரும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதா நினச்சி நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது சரியில்லை. ஏன்னா இந்த நம்பிக்கை வைக்கிறதுலேயே என்ன ஒரு பெரிய இதுன்னா, நெடுங்காலமாக காத்திருக்கும்போது இருதயத்தை இழைக்க பண்ணுறது என்னமோ உண்மைதான். ஆனால் காத்திருந்த காரியம் கிடைக்கும்போது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். 13 வருஷத்துக்கு அப்புறம் 2 குழந்தை பெற்றாங்க. அவங்களுக்கு கேளுங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு. 13 வருஷம் பட்ட சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் இப்போ மறந்தே போயிருப்பாங்க. விரும்பின காரியம் வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதனால தான் நம்பிக்கையை வைக்க கற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நாளாக நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையேங்கிறதுனால நம்பிக்கை இழந்துடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளர்த்துக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் பாருங்கள், நான் பார்த்துருக்கேன், சில யங் ஊழியக்காரங்களாம் வருவாங்க, இங்கே வருவாங்க, அப்படி பார்ப்பாங்க, பரவாயில்லையே ஒரு நல்லா நடத்துகிறார், நம்ம கூட நடத்திடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. இவர் என்னென்ன பண்ணுறாரோ சிலர் அப்படியே காப்பி அடிக்கிறது. இவரை மாதிரியே சூட்டை மாட்டுவோம், தைய போடுவோம். சிலர் பார்த்தாங்க நான் சூட்டும் டையும் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சூட்டும் டையும் போட பார்த்தாங்க. ஒருத்தருக்கு தாடி இவ்வளோ தூரம் வருது, டையே தெரிய மாட்டேங்குது. சூட்டும் டையும் மாட்டினார், தாடியை மறந்துட்டு இருக்கிறாரு. என்னமோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, எப்படி பண்ணால் வந்துடும் போல் இருக்குது, அப்படி பண்ணி பார்த்துடலாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்க என்ன தெரியாதுன்னா, இது நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணுறேன். அதை நான் ஒரு வருஷமாக சொல்ல முடியுமா, ஒரு வாரமும் சொல்ல முடியுமா, இது என்னுடைய 30வது வருஷம்னு. சிலர்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. 1வது ஆண்டு விழா, 2வது ஆண்டு விழா. 2015 வந்ததுன்னா என்னுடைய 30வது ஆண்டு விழா இந்த சபையில் போதகராக இருந்தது. இது வரைக்கும் ஒரு ஆண்டு விழாவும் கொண்டாடுறதில்லை. ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே பெரிய விழா மாதிரி இருக்குதுங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு விழா கொண்டாடுறதுனா எங்கே போய் கொண்டாடுறது, அதனாலே கொண்டாடுறது இல்லை நான். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 28 வருஷம் நடத்திட்டேன். இதை நான் ஒரு வாரமும் சொல்கிறது இல்லை. அதனால் அவங்க பார்த்தோன்னே நினச்சிட்றாங்க, இவரை மாதிரி பண்ணால் நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறது. நான் 28 வருஷமாக ஒன்று, அவங்க 28 மாதத்துலேயே இழைச்சி போய் களைச்சி போய் ஏதோ ட்ரை பண்ணிட்டேங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. 2 பேர் தான் வர்றாங்க,
என்ன பண்ணுறதுன்ட்டு பேசாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறு ஊருக்கு போகலாம், நம்ம கத்தர் நடத்தலை போல் இருக்குது. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க கத்தர் தான் சொன்னார்னு. இப்போ கத்தர் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டதா நினச்சி வேறு எங்கேயோ போயிடுறாங்க. எனக்கு கூட அப்படிலாம் தோணுச்சு முதல்ல. ஏன்னா காலி இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுற யாருக்கு தான் பிடிக்கும்? நான் காலியாக இருக்கும்போது பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சில செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறேன். அப்போ மாணவர்கள் ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க, பைபிள் ஸ்கூல் மாணவர்கள். அந்த மாணவர்களும் லீவ் நேரத்தில் போயிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கிறிஸ்மஸ் வரும்போது ஆளும் போயிடுவாங்க க்ளீனாக. அப்போ எனக்கு லீவ் விட தெரியல. அவன் போயிட்டான்னு சொல்லி டக்குன்னு லீவ் விட்டுருக்கணும். நாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு கற்றுக்கணும். அதெல்லாம் நான் லீவ் விட தெரியாமல் நான் பாட்டுக்கு இவெல்லாம் போன பிறகும் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். நான் செவ்வாய்க்கிழமை பிரசங்கம் பண்ணணும், நையாராக பைபிளை தூக்கிட்டு உட்காந்து நாள் முழுக்க படித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்துடுவாங்க. வந்து பார்த்தா சில நேரம் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சில நேரம் 2 பேர் இருப்பாங்க. அவங்க அயர்ந்த நித்திரையில் இருப்பாங்க. சில நேரம் ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க. அது 2 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு பெரிய உற்சாகம் இருக்காது பாருங்கள். அப்படியே இருப்பாங்க. நான் அவங்கள இப்போ கிளப்பணும், உற்சாகத்தை கிளப்பணும், எதாவது பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான். இப்படி காலியாக இருக்கிற ஆளுகள்லாம் பிரசங்கம் பண்ணி. ஆனால் ஒன்று நினச்சேன் நான், சரி காலியாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ நல்ல டைமு அப்படின்னு சொல்லிட்டு நான் தளர்றதே கிடையாது. நான் என்னையே உற்சாகப்படுத்துறதுக்கு எப்படின்றத கற்றுக்கிட்டேன் முதல்ல வாழ்க்கையில். என்னையே நான் எப்படி உற்சாகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய. சங்கீதக்காரன் பாருங்க, அவன் பண்ணுறான், என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் நீ தேங்குகிறாய், ஏன் உனக்குள்ள ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கிற, கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரம் தனக்கே சொல்லிக்கிறான். இதெல்லாம் கற்றுக்கணும் கொஞ்சம். நான் எனக்கே சொல்லிக்கிறது பரவாயில்ல, 2 பேர் இருந்தால் என்ன, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. டாக்டருங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. லாயர் என்ன பண்ணுறாரு, அவரும் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாரு. நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்காது. நல்லா எந்த சின்ன டாம் டூம்னு பிரசங்கம் பண்ணுறது. 2 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு ஆடின்னு பிரசங்கம் பண்ணுறது. விடுறதில்ல. 1 மணி நேரம் அத்தனை பாயிண்ட்டையும் சொல்லி கரெக்டாக பிரசங்கம் பண்ணி எல்லா விவரமும் சொல்லி, அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு நல்லா வந்துருச்சு பிரசங்கம் சொல்லி சொல்லி எனக்கு பயன் உண்டாயிடுச்சு. என்ன சொல்ல வர்றேன், நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நான் கண்டு கொண்டது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல பெரிய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய பெரிய காரியங்கள், நமக்காக வச்சிருக்கிற காரியங்கள் கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுக்காதுன்னு சொல்ல முடியாது, நிறையவே டைம் எடுக்குது சிலதெல்லாம். ஏன்னா அப்போ எனக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்தால் என்னாலே சமாளிக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது பாருங்கள். அப்போ தான் நானும் புது ஆள். அதனால் கர்த்தர் ரொம்ப கிருபையாக எனக்கு டைம் கொடுக்குறாரு. நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கப்பா, ரெடி ஆகிக்கோ, ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி கொண்டாட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல ப்ராக்டிஸை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன 2 மாதமாக நான் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரசங்கியார் நான், இதை கேள்விப்பட்டு எல்லாரும் ஊரே வந்துட வேணாமா, இங்கே எங்கே யாரும் காணுமேன்னு நம்ம பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா 2 பேரும் வர்றாங்க. சில நேரத்தில் அந்த 2 பேரும் வர்றதில்லை. என்னத்தை பண்ணுறது, நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அப்போ பாருங்கள், சில நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலை ஒரு பிரமாதமாக தெரியாது, வேலை பிடிக்காது, அந்த முதலாளியும் பிடிக்காது, கம்பெனியும் பிடிக்காது, சூழ்நிலையும் பிடிக்காது. ஆனால் அது ப்ராக்டிஸ் டைமு. அங்கே என்ன பண்ணிக்கணும், நீங்கள் செய்கிற வேலையை பிரமாதமாக செய்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். அவன் டைமில், அவன் கம்பெனியில், அவன் சம்பளத்தில் நீங்கள் ஓசியில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லையா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை விட நல்ல சிறந்த முறையில் வர்றதுக்கு உங்களுக்கு அவன் சம்பளம் தர்றான். அப்படி யோசிங்க. அப்போ சந்தோஷமாக வேலைக்கு போவீங்க. நீங்கள் ஒன்றும் ஏமாந்த ஆள் இல்லை, உங்களை ஒன்று அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒன்று உங்களை ஒன்று புளிஞ்சு சக்கை புளிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விடுறதில்ல. நீங்கள் அவனை புளிகிறீங்க. அவன் நேரத்தை எடுத்துக்கிட்டு அவன் கம்பெனிக்கு போய் அவன் வேலையை செஞ்சு நீங்கள் பிரமாதமாக அவனை விட பெரிய ஆளாக வர்றதுக்காக கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அப்படி எடுத்துக்கணும். அதனால் நம்பிக்கை உள்ள எப்படி நம்பிக்கையை வைக்கிற, நம்பிக்கை தான் அதுக்கெல்லாம் காரணம். பாருங்கள், நம்பிக்கை இல்லைன்னா ஹோப்லெஸ் ஆகிடுறோம் நம்ம. என்ன இது, நான் போகிறேன், என்னத்தை அதே சம்பளம் தான் கொடுக்குறாரு, போன வருஷம் அதே சம்பளம் தான், இந்த வருஷம் அதே சம்பளம் தான். இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சம்பளமும் கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணணும், அவன் என்ன சம்பளம் கொடுக்குறான்னு கொடுக்கட்டும், நான் இப்போ செய்கிற வேலையை 100 மடங்கு பெஸ்ட்டாக இதை விட நான் செய்கிறதுக்கு நான் கற்றுக்க போகிறேன். அவன் என்ன சம்பளம் கொடுத்தா எனக்கு என்ன, நான் இதை விட பெஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நேரத்தையும் எல்லாத்தையும் நான் அதுக்காக பயன்படுத்தி நல்ல விதத்தில் நான் முன்னுக்கு வரப்போகிறேங்கிறத தீர்மானித்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? நெடுங்காலமாக காத்திருத்தல் இருதயத்தை அழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது, அந்த 13 வருஷம் காத்திருந்து இப்போ பெற்றாங்க பாருங்கள், வீட்டில் என்ன கொண்டாட்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு தெரியாது எத்தனை பிரியாணி போட்டாங்களோ, எத்தனை பார்ட்டி வச்சாங்களோ, எவ்வளோ பண்ணாங்களோ. அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமையும் உண்டு. சும்மா ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்தாலே எவ்வளோ பண்ணுறாங்க. 13 வருஷம் காத்திருந்து பிறந்ததுன்னா நிச்சயமாக மேலதாளம்லாம் வச்சு கொண்டாட வேண்டியது தான். ஏன்னு சொன்னால் கொண்டாடுறதுக்கு நல்ல காரணம் அவர்களுக்கு இருக்கிறது. நான் கூட யோசித்து பார்க்குறேன், காலியாக இருந்தப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ காலி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ காலின்னா என்னென்னு மறந்து போயிடுச்சு. எனக்கு வயசானதுனால இல்லை, ஆனால் மறந்து போயிடுச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆனால் நம்பிக்கை அளவில் அது இருந்தபோது, வெறும் ஹோப் லெவலில் இருந்தப்போ, அது அந்த கனவு நிறைவேறாமல் வெறும் ஹோப்லேயே இருந்தப்ப அந்த மாதிரி இல்லை. ஜீவ விருட்சம் போல் இல்லை, கசப்பாக தான் இருந்தது, ஒரே சஞ்சலமாக தான் இருந்தது, ஒரே வருத்தமாக தான் இருந்தது. அப்படி தான் இருந்தது. பேசாமல் இதை விட்டுறலாமா, நம்ம இதுக்கு லாயக்கே கிடையாது போல இருக்குது அப்படின்லாம் தோணுது. ஆனால் ஹோப்பை உள்ளே வளர்த்துக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அழைப்பு என்ன, நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, என்ன தொழிலில் இருக்கிறீங்க, இது கர்த்தர் உங்களுக்காக வச்சுருக்கிற காரியமோ அதை முதல்ல தீர்மானிங்க. கர்த்தரோடு உள்ள உறவு தான் அதை தீர்மானிக்க உங்களுக்கு உதவும். அதை தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே மனதாக உங்களை அதில் அப்ளை பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நம்பிக்கையை உள்ளத்தில் மேலும் மேலும் வளருங்கள். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். சிலருக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பிக்கை ரொம்ப வச்சா அப்புறம் இருதயம் இழைச்சிருமாக்கும், வேணாம், நம்பிக்கையே இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஸ்மூத்தாக போய்க்கலாம். தப்பு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கை ரொம்ப வளர்த்துக்கிட்டினா அப்புறம் ஃபெயில் ஆகிட்டினா, நீ ஒன்று ட்ரை பண்ணி அப்புறம் அது சரியாக வரலைன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தது சரியாக நடக்கலைன்னா என்ன ஆகிறது, அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உலகத்தில் ஃபெயில் ஆகி வந்தவங்க தான். ஹலோ, ஃபெயில் ஆகி அப்புறம் பாஸ் பண்ணவங்க தான். ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆனதுனால வாழ்க்கையே ஃபெயில் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் ஓட்டுது, சைக்கிள் ஓட்டினோடனே நம்ம சொல்லித்தரோம், இப்படி ஓட்டு, கரெக்டாக ஓட்டணும், போன்னு ஏற்றி விட்டா அது போய் தொப்புன்னு விழுந்து கை காலெலாம் அடிபட்டு கத்திக்கிட்டு வருதுன்னா, ஆனால் முட்டா குழந்தையே, நீ ஏறவே ஏறாது, நம்ம சைக்கிளில் தொடவே தொடாத, உனக்கு சைக்கிளுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ சைக்கிளில் தொடாத, உனக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவோமா? கிடையாது. அந்த பிள்ளையை தூக்கி விட்டு கண்ணீரை தொடச்சி விட்டு, ஒன்றும் ஆகலை, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, சைக்கிள் ஓட்டுறதுனால ஒன்று செத்துக்கிட்டு போயிட மாட்டேன், பயப்படாத, பயப்படுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது, லேசாக அது அடிபட்டுருக்குது, இதை சரி பண்ணிடலாம், இதுக்கு மருந்து போட்டுடலாம், இதை இது பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் ஏற்றி அதே சைக்கிளில் உட்கார வச்சு திருப்பி ஓட்ட வைக்கிறோம். திருப்பி ஓட்டி திருப்பி விழுந்து கடைசியில் நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நீங்களாம் ஓட்டுறீங்க. சிலர் இன்றைக்கும் விழுவுறீங்க. விழுந்ததுனால ஓட்டுறதை நிறுத்திட்டீங்களா? பைக்லேருந்து விழுந்துட்டதுனால ஓட்டுறது நிறுத்தினீங்களா? நான்லாம் விழுந்துருக்கிறேன் பைக்லேருந்து விழுந்தா கூட விழாத மாதிரி டக்குன்னு எழுந்திரிச்சு டக்குன்னு சுதாரிச்சு எந்திரிச்சு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு மீசையில் மண் ஓட்டலன்ற மாதிரி டக்குன்னு போயிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதெல்லாம்
ஆமாம் விழுவோம். என்ன பேர் எல்லாம் ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக ஒன்றும் பண்ணுறது இல்லை. எல்லாம் இப்போ அப்படியே செஞ்சால் அப்படியே ரொம்ப கரெக்டாக பண்ணிடுறோமா? கிடையாது. சிலர் பாருங்கள், அவங்க ரொம்ப அந்த பர்ஃபெக்ஷன் மைண்டட் அவங்க. அது ஒரு வியாதி மாதிரி. அது என்னென்னா பர்ஃபெக்டாக பண்ணலன்னா அவங்களுக்கு உடனே ஒரு அதைரியம், ஒரு சலிப்பு, வெறுப்பு, இது வேணவே வேணாம், சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், சில நேரத்தில் பாருங்கள், பிரசங்கம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்து இதுக்காக எவ்வளோ நேரம் செலவழித்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வந்தால் கடைசியில் பிரசங்கம் நல்லா வராது. எனக்கு சலிப்பு வந்த நேரம்லாம் உண்டு. சில நேரத்தில் ரொம்ப சலிப்பாங்க. என்னடா இது இவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து வர மாட்டேன், சரியா வரலி கெடுத்துவிட்டேனே, எப்படி சொல்லணுமோ அதை சொல்லாமல் விட்டுட்டோமே, கரெக்டாக அந்த செய்தியை சொல்லாமல் விட்டோமே அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்துடுது. வெறுப்பு வந்தோன்னா அப்படியே பிரசங்கம் பண்ணுறதுலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். சில நேரத்தில் எதுக்கு நம்மளாம் போய் பிரசங்கம் பண்ணுறோம், லாயக்கே கிடையாது போ அப்படின்னு வந்த நேரம்லாம் உண்டு. ஆனால் அதுலேருந்து மீள்றதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் தீர்மானம் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆகும்போது அதை ரொம்ப நல்லதாக எடுத்துக்கணும். ஏன்னா அது என்ன சொல்லுது எனக்கு, இன்னும் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணணும், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்ல முயற்சி எடுக்கணும். நல்ல முயற்சி எடுத்தனா நல்ல பலன் உனக்கு கிடைக்கும். முயற்சி இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கான்சன்ட்ரேஷன் அதிகரித்து சரியாக பண்ணு, சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அதனால் ஃபெயில் ஆனதுனால அடுத்த முறை நான் ஃபெயில் ஆகாமல் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தேன், அதை விட நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனது அப்போ நல்லதாகிடுது. அதுக்காக ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபெயில் ஆனதை நல்லதாக கன்வெர்ட் பண்ணலாம். இருக்கீங்களா? ஃபெயில் ஆனவங்கள கை தூக்க சொல்லலை, ஃபெயில் ஆனவங்க கவனிங்க. ஃபெயில் ஆனதை வெறும் பாஸாக மட்டும் இல்லை, எக்ஸலன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபெயில் ஆனதை வச்சு மோட்டிவேட் ஆகலாம். நம்பிக்கை, மனதில் நம்பிக்கையை வைக்கிறதுக்கு கடவுள் மனதை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையின் உறைவிடமாக இந்த மனம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறீங்களா? அப்போ மனுஷன் ஃபெயில் ஆகிறது ரொம்ப சகஜம். சில கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி நல்லா சரியாக வரலன்னு வருத்தமாக இருக்குதா? எனக்கு வருத்தமாகவே இல்லை. போய் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வர திருப்பி கரெக்டாக பண்ணி காமிக்கிறேன் அப்படி தான் வருது எனக்கு. என்னத்துக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாமே நான் நினச்ச மாதிரி கரெக்டாக அப்படியே நடந்தது கிடையாது. சில நேரத்தில் எனக்கு ஒரு வாரத்தில் இது வந்து கிடைக்கணும்னு நினைப்பேன், கடைசியில் 10 நாள் ஆகிடுது. கொஞ்சம் லேட்டு தான். அதுக்கு என்ன பண்ணுறது? 10 நாளில் கிடச்சது இல்லை, அது போதும். நம்ம ஒரு வாரம் நினச்சா 10 நாள் ஆகுது, அதனால் வேணவே வேணாம், நினைக்கவே வேணாம், இனிமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாரம் எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் 10 நாள்லேயே அது கிடைக்கும். ஒன்றுமே எய்ம் பண்ணலன்னா 10 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கிடைக்காது. ஹலோ, ஒரு வாரம் எய்ம் பண்ணதுனால தான் 10 நாளில் கிடச்சிது. ஆனால் 10 மாதத்தில் கூட கிடைக்குமே, கிடைக்குதா இல்லையா? அதனால் ஒரு காரியத்தில் ஃபெயில் ஆகிடுச்சுன்றதுனாலையோ, லேட் ஆகிடுச்சுன்றதுனாலையோ, காரியம் சரியாக கிடைக்கலன்றதுனாலையோ, நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலைங்கிறதுனாலையோ மனம் தோண்டு விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. இதுக்கு தான் கர்த்தர் மைண்டை கொடுத்துருக்கிறார். இந்த மைண்டை செட் பண்ண வேண்டும், நம்பிக்கையை மனதில் வைக்க வேண்டும். இதை தெர்மோஸ்டாட் மாதிரி செட் பண்ணணும். எதில் நான் அரைவ் பண்ணணும், எதை நான் அச்சீவ் பண்ணணும், எப்படி நான் இருக்க வேணும், எதை நான் விரும்புகிறேன், என்னுடைய கனவு என்ன என்கிறத மைண்டில் செட் பண்ண வேண்டும். இருக்கிறீங்களா? திங்கட்கிழமை வேலைக்கு போகும்போது இதெல்லாம் வேலை செய்யணும் கரெக்டாக. அப்போ இந்த ஹோப் எங்கேருந்து வருது? கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை குறித்த நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை கொடுக்க நான் அப்படிப்பட்ட நினைவை உடையவனாக இருக்கிறேன். அது தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள். சமாதானம்னா உன்னுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு ஏற்ற நினைவுகள். நீ நன்றாக இருப்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும்னு நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் நம்பிக்கையே என்னை பற்றி நல்லெண்ணங்களால் நிறைந்திருக்கிற அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. என்னை பற்றி அவ்வளோ நல்ல எண்ணங்களை வச்சிருக்கிறார். என்னை ஃபெயிலாக்குற எண்ணம் அவருக்கு கிடையாது. நான் அழிஞ்சு போகணுன்னு அவர் நினைக்கல, நான் கெட்டு போகணுன்னு அவர் நினைக்கல, நான் எதையாவது முயற்சி பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகணுன்னு அவர் நினைக்கவே இல்லை. நான் முயற்சி பண்ணுறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. நான் எடுக்கிற முயற்சிகளை அவர் பாராட்டுகிறாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா,
நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை எனக்கு தர்றதில் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் பரலோக தகப்பன். இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக அவர் எனக்காக, அவர் என்னை குறித்த நினைவுகளை உடையவராக இருக்கிறாரு. தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை மனசில் வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை அதிலிருந்து வருகிறது, அப்பேற்பட்ட தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து வர்றது சரி, தேவனிடத்திலிருந்து எப்படி வருது? கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக வருது. திருப்புங்க பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன 8ஆம் வசனம் இல்லை, 18ஆம் வசனம். ரோமர் 4:18. போன வாரம் பார்த்தோம் இல்லையா ஆபிரகாமுடைய கதை, அதில் திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க, எப்படி விசுவாசித்தானா? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதாவது இயற்கை பிரகாரமாக பார்க்க போனால் நம்புறதுக்கு எந்த ஏதுவும் கிடையாது. வயசாயிடுச்சு, பிள்ளை பெறுற வயசு தாண்டியாச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். என்ன வாக்கு? 3 வார்த்தை. அதில் அவ்வளோ நம்பிக்கையை வளர்த்துட்டான். என்ன வார்த்தை சொன்னார்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அவ்வளோதான், 3 வார்த்தை. இங்கிலீஷில் 5 வார்த்தை. ஸோ ஷால் யோர் சீட் பி. அவ்வளோதான். தமிழில் மொழிபெயர்த்தா உன் சந்ததி இவ்வளவு. இந்த 3 வார்த்தையை வச்சு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையே பார்த்துக்கிட்டு இருந்து ஃபுல்லாக நம்பிக்கையை அவன் வளர்த்து கொண்டான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். பாருங்க, அவனுக்கு பைபிள் இல்லை, இவ்வளோ பெரிய பைபிள் இல்லை, நமக்கு 5 வார்த்தை இல்லைங்க, நமக்கு 3 வார்த்தை இல்லை, 5 வார்த்தை இல்லை. எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்டென்ஸாக வசனமாக இவ்வளோ வச்சுருக்கிறோம். எவ்வளோ நம்பிக்கையை நம்ம வளர்க்குறோம். ஆபிரகாம் வெறும் 3 வார்த்தையை வச்சு 100 வயசில் பிள்ளை பெறுற அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டான். நீங்கள் எதை பிறப்பித்திருக்கிறீங்களா? ஹலோ, இவ்வளோ பெரிய பைபிளை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் தான் பிறப்பிக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் உண்டாக்கி காட்டணும் நம்ம. ஏனென்றால் இதெல்லாம் நம்பிக்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை குறித்து, மனதை குறித்து, நம்முடைய இமோஷனல் லைஃப்பை குறித்து, நம்முடைய சரீர வாழ்வை குறித்து, நம்முடைய பொருளாதார வாழ்வை குறித்து, எல்லாவற்றை குறித்தும், குடும்ப வாழ்வை குறித்து, எல்லாவற்றை குறித்தும் ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதற்காக தான் வேத வசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். பாருங்கள், உலகம் சொல்லுது முடியாதுன்னு. டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்ல வயசு தாண்டிடுச்சுன்னு. நம்புகிறதுக்கு ஏதுவில்லை. ஆனால் நம்பிக்கை இங்கேருந்து வருது. எங்கேருந்து வருது? அவருடைய வார்த்தையிலிருந்து வருது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அது அவன் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரத்தை காட்டி சொன்னார் அவனுக்கு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கணும். அது போதும் அவனுக்கு. அதையே மனசுக்கு முன்னால் நிறுத்துறான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவராக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். சரீரம் செத்து போயிடுச்சான், செத்து போயிடல, ஆஸ் குட் அஸ் டெட், கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி அப்படின்றது அப்படி சொல்லியிருக்குது. கற்பம் என்னாச்சு? இனிமே பிள்ளை பிறக்காது, இனிமே வயசு 90க்கு அப்புறம் எங்கே கற்பம் தரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் சொல்லியிருக்குது. சரீரம், இவனுடைய சரீரம் செத்து போச்சான், கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு அப்படின்னா இனிமே சான்ஸே கிடையாது. ஆனால் என்ன சொல்லியிருக்குது? சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்கள், எண்ணாதிருந்தான். மைண்டை பாருங்கள், கடவுள் எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாருன்னு. ராங்காக யூஸ் பண்ணக்கூடாது. ராங்காக யூஸ் பண்ணால் வாழ்க்கையை ராங்காக போயிடும். எண்ணாதிருந்தான்னா ஆமாம், அது உண்மைதான். ரொம்ப வயசாகிடுச்சு தான், எல்லாம் சொல்கிறாங்க தான். இது ஒன்றும் ஊரறிஞ்ச உண்மை. யாரையும் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி 100 வயசில் உங்களுக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா உடனே என்ன பண்ணுவீங்க? கூகுள் பண்ணுவீங்க. பண்ணிட்டு யாருக்காவது கடைசியாக என்ன வயசில் குழந்தை பிறந்திருக்கு பார்க்கலாம், அதை முதல்ல செக் அவுட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பிறக்குமா அப்படின்றத செக் அவுட் பண்ணுவீங்க. செக் அவுட் பண்ணிட்டு மனைவிக்கு என்ன வயசாகும் பாரு, நல்லா பாரு. புருஷனுக்கு என்ன வயசாகும் பாரு. அவனுக்கு பிறந்தது எந்த ஊரில் பிறந்தது, அதான் அமெரிக்காவில் நடக்கும், இங்கே நடக்கும், இந்தியாவில் யாருக்காவது பிறந்திருக்கா பாரு. எல்லாம் பார்ப்போம். எல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? கூகுள் முழுக்க பார்த்துட்டேன், சான்ஸே கிடையாது, போ, உன் வயசில் சான்ஸே கிடையாது போன்றுவாங்க. அதுதான் ஆபிரகாமுக்கு நடந்தது.
ஆனால் அவன் அதை குறித்து எண்ணவில்லை. எதை எண்ணான் பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை 21:20 தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பினான் இருக்குது. எப்படி அந்த பீங் ஃபுல்லி பர்சுவேடட் அப்படின்னு வருது இங்கிலீஷில்? எப்படி அந்த ஃபுல் பர்சுவேஷன்னா ஒரு காரியத்தை குறித்து கன்வின்ஸ் ஆகிறது. எப்படி ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆனான்? நான் சொல்லுகிறேன், எப்படி ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆனான்? கர்த்தருடைய வார்த்தை. தனக்கு என்ன வயசு, மனைவிக்கு என்ன வயசு, டாக்டர் என்ன சொன்னார், ஊரில் என்ன சொன்னது, கூகுளில் என்ன பார்த்தேன், அதை பார்த்துட்டு இல்லை. அவன் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தர் என்ன சொன்னார். கர்த்தர் சொன்னார், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்னு சொல்லி. கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்குன்னு நட்சத்திரத்தை காட்டி என்ன கூடுமான்னு கேட்டு அப்படி சொன்னார். என்ன ஆகவே அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும். 1000 பேர் முடியாதுன்னு சொன்னாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும்னு. அதை எண்ணாமல், வயசை எண்ணாமல் எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? கர்த்தருடைய வாக்குத்தத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை எண்ணாமல், நீங்கள் சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை எண்ணாமல், சவால்களை எண்ணாமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, சரீரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன கூறுகிறதோ அதை எண்ணுவீர்கள் என்றால் அதை ஆக்டிவாக என்ன பண்ணணும்? எடுத்து மைண்டில் வைக்கணும். பாருங்கள், இதை ரிஜெக்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். இதை மைண்ட்லேருந்து தள்ளணும், அதை மைண்டுக்குள்ளே கொண்டாந்து நிறுத்தணும். மைண்டுக்கு முன்னால் கொண்டாந்து நிறுத்த வேண்டும். அதை செய்வீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், யூ வில் பி ஃபுல்லி பர்சுவேடட் இன் த ப்ராசஸ். நீங்கள் முழு நிச்சயம் உள்ளவர்களாக மாறுவீங்க. கொஞ்ச நாள் அதை பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருப்பீங்க. கொஞ்ச நாள் இதை பண்ணிங்கன்னா அதை எண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உங்களுடைய வாழ்வை குறித்து என்ன சொல்லி, உங்கள் வெற்றியை குறித்து என்ன சொல்லி, அதையே எண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணாருங்க. இல்லைங்க அதெல்லாம் நம்பாதீங்க, நான் நிச்சயமாக நடக்கும் பாருங்க, அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. முழு நிச்சயமாக. எப்படி அது நடக்குது? இந்த வார்த்தை ஒரு படத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் உங்களை அப்படி காண ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஆபிரகாம் தன்னை காண ஆரம்பித்து விட்டான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக அவனுடைய சந்ததி எவ்வளவு பெருத்திருக்கும் என்பதை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவன் இந்த கண்ணால் பார்க்க முடியல, ஏன்னா இன்னும் சந்ததி வரலை. எந்த கண்ணால் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? மனக்கண்களாக. அதுக்கு தான் மனதை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். மனதை எதுக்கு கொடுத்தாரு? மனக்கண்களால் உங்கள் சந்ததியை காணும்படியாக. சந்ததியே இல்லாதவன், சந்ததிக்கு சான்ஸே இல்லாதவன், சந்ததி பிறக்குன்றத சான்ஸே தாண்டி போயிடுச்சு. இல்லை, அப்படிப்பட்டவன் மனதிலேயே தன்னுடைய சந்ததியை காணும்படியாக தான் மனது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, வேலையே இல்லாத ஆள், பொருளாதாரத்தில் எந்த விதமான சாத்தியக்கூறும் பார்க்கக்கூடாத ஆள், கடனில் மூழ்கி இருக்கிற ஆள், நஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆள், கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆள், எல்லாரும் சொல்கிறாங்க சான்ஸே இல்லைன்னு. உங்கள் மனது கடவுள் எது கொடுத்துருக்கார் விசுவாசியா? உங்களுக்கு உங்கள் மனதில் நீங்கள் நன்றாக இருப்பதை, வெற்றி சிறப்பதை காணும்படியாக. நீங்கள் மனதில் காணலைன்னா வாழ்க்கையில் காண முடியாது. வாழ்க்கையில் காணணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் எதை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க? மனதில் பார்க்கலன்னா வாழ்க்கையில் பார்க்க முடியாதுன்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் நம்மளை. இங்கே மனதில் அந்த படம் உண்டானதான் வாழ்க்கையில் அது உண்மையாக நிறைவேறும். முதல்ல மனதில் பார்க்க ஆரம்பிங்க. மனதில் சுகதேகிய உங்களை காண ஆரம்பிங்கள். மனதிலே உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி பெறதை காண ஆரம்பிங்கள். மனதளவிலே உங்கள் குடும்பம் உங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க. மனதளவிலே உங்களுடைய ஜெயத்தை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய வாழ்வை காண ஆரம்பியுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை காணுவதற்காக தான் மனது எண்ணுவதற்காக தான் மனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? எப்போ ஃபுல்லி பர்சுவேடட் ஆனான்? முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். எண்ணி எண்ணி எதை எண்ணக்கூடாதோ அதை எண்ணாமல் இருந்து, எதை எண்ணணுமோ அதை எண்ணி எண்ணி என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டான் உள்ள. ஆர் யூ ஃபுல்லி கன்வின்ஸ்ட்? ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டீங்களா? எதை குறித்தும் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே ஆகிடுவீங்க. எதை பற்றி சிலர் ஆப்போசிட்டில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நிச்சயமாக இது ஒன்றும் தேராதுங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட உதவி செய்ய முடியாது, அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம கொண்டு போய் காசை போடக்கூடாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு உதவி செய்கிறேன்னு போய் நிற்கக்கூடாது நம்ம. ஏன்னா அவனோட சேர்ந்து நம்மளதும் போயிடும்.
நம்ம முதலிடம் போயிடும். ஏன்னா அவனுக்கே நம்பிக்கை இல்லையே, அதில் கொண்டு போய் நம்ம தலையை விடக்கூடாது, நம்ம தலையும் போயிடும் சேர்ந்து. நம்ம கொஞ்சம் தூரமாக நின்றுக்கணும். ஏன்னா அவனுக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி தர்றது சொல்லுங்கள்? ஆனால் ஒரு மனுஷன் ஒன்றும் இல்லைன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் முன்னுக்கு வந்துடுவான். கொஞ்சம் டைம் ஆகும், பட் நல்லா வர முடியும். சரி, அப்போ நம்பிக்கை எப்படி வருது? கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருது. சந்ததி இவ்வளவாக இருக்குன்றதுலேருந்தே நம்பிக்கை வந்துருச்சு அவனுக்கு. முழு நிச்சயமாக நம்புகிற அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 பேதுரு 1:8 பேதுரு எழுதுகிறார் பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம், அதாவது இயேசுவை பற்றி சொல்கிறார். இவர் இயேசுவெல்லாம் பார்த்தவர், கூடயே இருந்தவர். இவருக்கு பின்னால் வந்த விசுவாசிகளை பற்றி சொல்கிறார். விசுவாசிகள்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவரை நீங்கள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் பார்க்கலையே என்றார். நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், அதான் கண்ணில் பார்க்காம இருந்தோம், அது இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ரட்சிக்கவே பட்டுறீங்கன்றாரு. ஆனால் ஆளை பார்த்ததில்லை. யாரை? இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் அவரில் அன்பு கூறுறீங்க. அவரை தரிசித்ததில்லை, கண்டதில்லை ஒரு தடவை கூட. ஆனால் அவர் மேலே விசுவாசம் வச்சுட்டீங்க. விசுவாசம் வச்சது மட்டும் இல்லை, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுறீங்க. ஆளையை பார்க்கல, ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. எதை குறித்து? அவரை குறித்து ஒரு சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆளை பார்த்ததில்லை. ஹலோ, யாரை பார்த்துருக்கீங்களா? அவரை பார்த்துருந்தா சொல்லுங்கள், நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்கள், நான் உட்காந்துக்கிறேன். இயேசுவை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? யாரும் பார்த்ததில்லை. பேதுரு பார்த்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவரோட பிரயாணம் பண்ணி நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அவர் கூட தான் நாங்கள் தங்கியிருந்தோங்க. அவர் தான் என்னை போய் வாங்கிட்டு வர சொன்னார், அப்பா வாங்கிட்டு வர சொன்னார், கழுதி எழுத்துட்டு வர சொன்னார். இந்த மாதிரி கதைலாம் உங்களால் சொல்ல முடியுமா? கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்ததில்லை இல்லையா? யாருமே பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஆனால் காணாதிருந்தும் அவரில்லை நான் அன்பு கூறுகிறேன். அவரை தரிசித்ததே கிடையாது. சில நேரம் யோசித்தது உண்டு, தரிசிச்சிருந்தா பேதுரு மாதிரி எனக்கு ஒரு பவுலுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அவருடைய தரிசனம் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? அவரை நான் காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? பேதுரு மாதிரி அவரை கண்டிருக்கணும், இல்லை பவுல் மாதிரி அவரை தரிசிச்சிருக்கணும். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இருந்தால் கூட அவரை விசுவாசித்தேன். நான் காணலைனாலும் அவரை அன்பு கூர்ந்தேன், தரிசிக்கலைனாலும் அவரை விசுவாசித்தேன். விசுவாசித்தது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு விசுவாசிச்சேன்னா பூரணமாக விசுவாசித்து களி கூற ஆரம்பிச்சிட்டேன் அதை குறித்து. அது மட்டும் இல்லை, ஆத்தும ரட்சிப்பை அடைஞ்சிட்டேன். அதாவது ரட்சிப்பையே பெற்றுட்டேன். இந்த காணாதவரை விசுவாசிச்சு, பார்க்காதவரை விசுவாசிச்சு, அவ்வளோ விசுவாசிச்சு ரட்சிப்பே உண்டாயிடுச்சு. எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு. ஆனால் அவரை பார்த்ததில்லை. நான் என்னுடைய ரட்சகரை நான் பார்த்ததில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சகரை நான் பார்த்ததில்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே வந்துருச்சு. ரட்சகரை நான் பார்த்ததில்லை, அவரில் களி கூறுகிறேன். இன்னைக்கு அவரை ஆராதிக்கிறேன், அவரை அன்பு கூறுகிறேன், ஆனால் அவரை பார்த்ததில்லை. எப்படி பார்த்தேன்? நான் சொல்லுகிறேன், இங்கே பார்த்தேன். தேவனுடைய வார்த்தையில் அவரை நான் கண்டேன். நான் சொல்கிறேன், நேராக பார்த்தவங்க கூட நான் இன்னைக்கு இது மூலமாக பார்த்ததை காட்டிலும் அதிகமாக பார்த்துருக்க முடியாது. இது மூலமாக ஆவியானவர் எனக்கு கொடுக்குற வெளிப்பாட்டை கொண்டு நான் அவரை பார்க்கிறேன். அவர் யார், ஏன் இங்கே வந்தார், எதுக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்கள் எப்படி சுமந்தார், என்னுடைய சாபங்கள் எப்படி சுமந்தார், எப்படி பாவமானார், நான் நீதிமான் ஆகிறதுக்காக, என் சாபத்தை எப்படி சுமந்தார், நான் ஆசீர்வாதம் உள்ளவன் ஆகிறதுக்காக, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வர்றதுக்காக. இதையெல்லாம் நான் அவரை அன்னைக்கு இருந்து எருசலேமில் பார்த்துருந்தேன்னா கூட இதெல்லாம் புரிஞ்சிருக்காது எனக்கு. எவ்வளோ பேர் அன்னைக்கு பார்த்தவனுக்கு புரியவே இல்லை. தாடி வச்சுருந்தாருன்னு தெரியும், அங்கி போட்டிருந்தாருன்னு தெரியும், மூக்கு இப்படி இருந்தது, மொழி இருந்து இப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க வேணாம். ஆனால் வேறு எதுவும் தெரியாது. அவர் எப்படி பாவமானார்னு தெரியுமா? தெரியாது. அது பவுலின் வெளிப்பாட்டை கொண்டு தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி சாபமானார்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா கலாத்தியருக்கு பவுல் எழுதினதை குறித்து ஆவியானவர் கொடுக்கும் வெளிப்பாட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். நான்
வேறு எப்படி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், இந்த மூவிலாம் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் வருது, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மாதிரிலாம் இந்த இயேசுனுடைய மரணத்தை பற்றி அவருடைய பாடுகளை பற்றிலாம் பிரமாதமாக எடுக்கிறாங்க, பாராட்டணும், ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இதுக்கு மூவிக்கு போனால் நம்மள மாதிரி ஆள் போனால், அதாவது இதை நல்லா படித்து இது மூலமாக இயேசுவை கண்டு நல்லா ஆழமாக அவர் அறிஞ்சு அவர் எதுக்காக மரித்தார், சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையில் தூங்கும்போது இருள் ஆகிடுச்சான் பாருங்கள், அந்த இருட்டில் என்ன நடந்ததுன்னு ஒருத்தர் எழுதினார். நான் பட்டு அந்த காலத்தில் எனக்கு அப்படியே ஆச்சரியம், அந்த இருட்டில் கடவுள் என்ன பண்ணார் இயேசுன்றதை பற்றி எழுதுகிறார் பாருங்கள், ஒரு ஜெர்மன்காரர் ஒருத்தர் அந்த மாதிரி எழுதுகிறார். அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட அறிவை நமக்கு தரும்போது, இப்படிப்பட்ட வெளிப்பாட்டுகளை அறிந்து கொள்ளும்போது செய்யும்போது, இப்படிப்பட்ட காரியங்களை விளங்க ஆரம்பிக்கும்போது, இதெல்லாம் விளங்கிட்டு அப்புறம் போய் இந்த மூவியை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. எல்லாம் ஆஹா ஓஹோன்றாங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற வரைக்கும் ஒரு ஆஹா ஓஹோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா ஹாலிவுட்காரன் எப்படி அவர் பாவமானாருங்கிறத எப்படி அந்த மூவியில் சித்தரிக்க முடியும்? எந்த டைரக்டருக்கு இது விளங்கியிருக்கும்? முதல்ல நான் நீதிமானாகும்படி அவர் பாவமானார்ன்றது யாருக்காவது விளங்கியிருக்குமா டைரக்டருக்கு? சந்தேகம்தான். அப்படியே விளங்கி இருந்தாலும் அதை எப்படி சித்தரிப்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் நீதிமானாகிறது எப்படி சித்தரிக்க முடியும்? அவர் எனக்காக பாவமானதுனால தான் நான் நீதிமானன்றதை எப்படி சித்தரிக்க முடியும் ஒரு மூவியில்? கஷ்டம். அதனால தான் நான் சொல்கிறேன், இது சித்தரிக்கிறது அதை காட்டிலும் மேலானது. அவர் என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லை, நோய்களையும் சுமந்தார். இதை சித்தரிக்க முடியுமா? சித்தரிக்க முடியாது. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை ரத்தத்தை காமிக்கிறாங்க, சதையெல்லாம் தொங்குது, அடித்து நொறுக்கி ஆளே விகாரமாக இருக்கிறாரு, அதை சித்தரிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் குணமான் என்று எழுதியிருக்கிறது. இதை சித்தரிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம், சித்தரிக்க முடியாது. முதல்ல விளங்கவும் செய்யாது எந்த டைரக்டரும், விளங்கினாலும் அதை சித்தரிப்பது கஷ்டம். இன்னும் கேட்டால் பவுல் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதை எப்படி சித்தரிக்கிறது சொல்லுங்கள்? அவர் சாபமானார் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தர்றதுக்காக. எப்படி இதை ஒரு சீனாக எடுப்பீங்க சொல்லுங்கள்? அவர் சாபமானார்ன்றது எப்படி தலையில் தொங்க விடுவீங்களா, சைடில் தொங்க விடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அவர் சாபமானார்னா எப்படி காமிக்கிறது? அதை இதை எப்படி சித்தரிக்க முடியும்? அவர் சாபமானார்ன்றதை ரொம்ப கஷ்டம். முயற்சிக்கலாம், சிலர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, உண்மைதான். ஆனால் எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியெல்லாம் பத்தாது. இட் இஸ் நாட் adequate enough to depict truly what happened on the cross. சிலுவையில் உண்மையாகவே என்ன நடந்தது என்பதை சித்தரித்து காண்பிப்பதற்கு எவ்வளோ பெரிய டைரக்டரும் அவனுடைய தாளந்துகளும் அறிவுகளும் போதாது. கடவுளுடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண நாள்னு ஒன்று வச்சுருந்தாங்க வருஷத்துக்கு ஒருக்க. அன்றைக்கி 2 ஆடுகளை கொண்டு வந்தாங்க பாருங்கள். ஒரு ஆட்டை தலையில் கை வச்சு எல்லாருடைய பாவத்தையும் அந்த ஆசாரியன் அறிக்கை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க பாவத்தை எல்லாத்தையும், எல்லார் பாவமும் அந்த ஆடு மேலே போயிடுது. அதுதான் அறிக்கை செய்கிறது. தலையில் கை வச்சு சொல்கிறான் எல்லார் பாவத்தையும். எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, அவங்க பாவம் எல்லாம் அது மேலே போயிடுதுன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. உடனே அறிக்கை செய்த உடனே அந்த ஆட்டை வெட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆடு இப்போ பாவம் ஆயிடுச்சு, இவங்க பாவத்தெல்லாம் அது சுமந்துக்குச்சு, அது தலை மேலே போயிடுச்சு, இப்போ அது சபிக்கப்பட்டதாகிடுச்சு. வெட்டுறாங்க, வெட்டி அந்த ரத்தத்தை சிந்துறாங்க. ரத்தத்தை சிந்திட்டு அதை தகன பலியாகிடுறாங்க பாருங்கள். அது சாம்பலாகிற வரைக்கும் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, அப்படியே கொளுத்திட்டு அப்படியே தீ பறக்குது. அது ஒன்றும் இல்லாமல் சாம்பலாகிற வரைக்கும் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன அது, ஏன் தீயை கொளுத்துறாங்க, ஏன் தகன பலியிடுறாங்க, ஏன் அந்த தீயில் கொளுத்தி அதை வேடிக்கை பார்க்குறாங்க? ஏன்னு சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை, நம்முடைய பாவத்தின் மீது தேவனுக்கு இருந்த கோபாக்கினை எப்படி நம்முடைய நம் மீது விழுவதுக்கு பதிலாக நமக்கு பதிலாக அந்த ஆட்டின் மீது விழுகிறது என்பதை பார்க்குறாங்க. அது எரிஞ்சு சாம்பலான உடனே பெருமூச்சு விட்டு போவாங்க. அப்பா, நல்ல காலம், நான் எரிஞ்சிருப்பேன் நேரம், எனக்கு பதிலாக இந்த ஒரு பாவமும் செய்யாத ஆடு என் பாவத்தை சுமந்து எனக்காக எரிஞ்சுது, ஜீவனையே கொடுத்துருச்சுன்னு போவாங்க. இதெல்லாம் ரட்சிப்பை போதிக்கிறதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வழியை வச்சுருந்தார். ஆனால் அந்த ஒரு ஆட்டினால் அதை பண்ண முடியல. 2 ஆடு தேவைப்படுது. ஒரு இயேசு பண்ணதை சித்தரிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் எதுவுமே முடியல. எப்படி சித்தரித்தாலும்
2 ஆடு தேவைப்படுது, தேவனுக்கே 2 ஆடு தேவைப்படுது. அருணாச்சல ஒன்று எப்படி கொல்லுன்றாரு, அடுத்ததை கொண்டாந்து அது தலைமையும் கை வச்சு அது மேலேயும் மறுபடியும் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்துட்டு ஒரு ஆளை விட்டு அதை கூப்பிட்டு போய் தூரமாக வனாந்தரத்தில் திரும்பி வரக்கூடாத ஒரு இடத்துக்கு, டு அ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துடக்கூடாது. அது ஏன்? அது எதை சித்தரிக்கிறது? என் பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து அவர் மரித்தது மட்டுமல்ல, என்னுடைய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினை தன் மீது ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, என் பாவத்தை சுமந்துக்கிட்டு அதை தூரமாக எடுத்து கொண்டு போய் திரும்ப ஒருபோதும் தேவன் அதை நினைவு கூறாதபடிக்கு, என்னுடைய பார்வையில் திரும்ப கொண்டு வரப்படாதபடிக்கு, எனக்கு அதனுடைய நினைவே இல்லாதபடிக்கு கண்ணு கட்டாத தூரத்தில் இந்த பாவத்தை இயேசு நீக்கி போட்டார் என்பதை காண்பிக்கிறதுக்கு அது தேவைப்படுது. கொண்டு போய் விட்டு வருவோம் பாருங்க. விட்டு வந்தால் எங்கேயோ வனாந்தரத்தில் கொண்டு போய் ஹில் மேக் ஷுவர் ஒரு காரியத்தை நிச்சயமாக பண்ணுவான். திரும்பி வழி கண்டுபிடிக்காத அளவு தூரத்தில் கொண்டு போய் விட்டு வந்துடுவான். அது அங்கேயே கடைஞ்சி காஞ்சி வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அப்படியே சாகும் போல் இருக்குது. அது திரும்பி வராது. அதை பார்த்து அது கண்ணுக்கு மறைஞ்ச பிறகு ஜனங்க பெருமூச்சு விடுவாங்க, அடேப்பா ஏன் பாவம் அதோ போது பாரு, போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் வராது, இனிமேல் என் பாவத்தை நான் பார்க்கவே மாட்டேன். தான் யோவான் ஸ்நானன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா. எப்படி இதை சித்தரிக்கிறதுக்கு? 2 ஆடு, ஒரு ஆடு பத்தாது. ஆனால் இயேசு ஒரே தேவ ஆட்டுக்குட்டி ஒரே தரத்தில் பண்ணார், ஒரே முறையில் பண்ணி முடித்தார். அது அப்போ நான் சொல்லுகிறேன், என்னத்தை காண்பிக்கிறது? அது இந்த வசனத்தின் மூலமாய் நான் இயேசுவை காண முடியும். சினிமாவில் பார்க்குறத விட இந்த வசனத்தின் மூலமாக அதிகமாக நல்லா பார்த்துக்கலாம். எந்த மூவியை காட்டிலும் இந்த வசனம் இயேசுவை எனக்கு நன்றாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. இது என்னன்னா, மூவி அது படம், மூவிங் படம் அது இல்லையா, மூவின்றோம். இது அதை காட்டிலும் பிரமாதம். இது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு ஆவியானவர் உதவி கொண்டு புரிந்து கொள்ளுகிற ஒன்று. இது எல்லா மூவியும் பீட் பண்ணிடும். இதை பார்த்து இந்த காரியங்களெல்லாம் புரிஞ்சு கொண்டவர்களுக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக இருக்காது. அப்போ வசனத்தின் மூலமாக வருது நம்பிக்கை. அது ஒரு படத்தை போல உணர்கிறது, நமக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு படத்தை போல உண்டாகிறது. அதில் என்னத்தை பார்க்குறோம்? இந்த கண்ணால் பார்க்க முடியாத காரியத்தை மனக்கண்களால் நாம் பார்க்குறோம். அதான் இயேசுவை இந்த கண்ணால் நான் பார்த்தது கிடையாது, ஆனால் இந்த கண்களால் பார்த்துருக்கிறேன். ஹலோ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசுவை நான் கண்டதில்லை, தரிசித்ததில்லை. இந்த கண்ணில் பேதுரு பார்த்தது மாதிரி பார்த்ததில்லை, ஆனால் வேறு விதமாக பார்த்துருக்கிறேன். இங்கே பார்த்துருக்கிறேன், இயேசுவை வெளிப்பாட்டின் மூலமாக பார்த்துருக்கிறேன். அதுதான் சொல்கிறாருங்க. சரி, அதனால தான் பாருங்கள், மனது எது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை காண்பதற்காக தப்பான காரியங்களை பார்க்கக்கூடாது. பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை பற்றி ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த தப்பான காரியத்தை எப்படி பார்க்கக்கூடாதுன்றதுக்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எசபேல்ன்ற ஒரு ஆகாபும் எசபேலும் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் ரொம்ப அக்கிரமம் நடக்குது நாட்டில். இஸ்ரேல் மக்கள்லாம் பின்வாங்கி போய் எல்லாரும் பாகாலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் போய் சவால் விடுறான். பாகால் தீர்க்கதரிசிகள் சவால் விட்டு அக்னி வானத்திலிருந்து கொண்டு வந்து பலிகளை பட்சிக்க முடியாது செய்கிறான். அவங்களால முடியல, இவன் பண்ணி காமிக்கிறான். சவால் விட்டு பண்ணி காமிக்கிறான். எல்லாரையும் சவால் விடுறான். பண்ணி காட்டினது மட்டும் இல்லை, அக்னி இறங்கின உடனே எடுத்தான் அறிவாளை தீர்க்கதரிசி. 400 பேருக்கு மேலே பாகால் தீர்க்கதரிசி இருக்காங்க. அத்தனை பேரையும் வெட்டி கொண்டுட்டான். எத்தனை பேர் தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறீங்க? வெட்டியை கொண்டே போட்டான். 400 பேருக்கு மேலே அவ்வளோ பேரை வெட்டியிருக்கான் பாருங்க. கொன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்தது தான் இங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, 2ஆம் வசனம், அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு
செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். பெரிய சாதனையாளன் பாருங்க. இவன் வானத்திலேருந்து அக்கினி கொண்டாடுறது எத்தனை பேர் கொண்டாந்துருக்கீங்க? அவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கான். வெட்டியை போட்டால் 400 பேருக்கு மேலே பாகால் தீர்க்கதரிசிகளை. கர்த்தர் தான் தேவன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டான். அவன் செஞ்சதெல்லாம் கரெக்டாக வாச்சுது. ஆனால் இந்த ஒரு ஸ்திரீ, இந்த எசபேலுங்கிற ஒரு ஸ்திரீ ஒரு நோட் அனுப்பிச்சா பாருங்க. பாகால் தீர்க்கதரிசியில் நீ வெட்டி கொண்டு போட்டியே, அதே போல் நான் உனக்கு செய்யலைன்னா தெய்வங்கள் எனக்கு அதை செய்ய கடவுது அப்படின்னு எழுதி அனுப்பிச்சா பாருங்க. இதை படித்த உடனே அவனுக்குள்ள ஒரு படம் உண்டாயிடுச்சு. வெட்டி தலை அங்கே கிடக்கிறத பார்க்குறான். கண்ணும் துண்டமாக வெட்டி போட்டதை பார்க்குறான். அவமானப்படுத்தப்பட்டு தோல்வி அடைகிறத பார்க்குறான். ஐயோ இந்த ராணி நம்மளை கரம் வச்சுட்டா, விட மாட்டா, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு பாருங்கள் அவனுக்குள்ள. அவ்வளோ பெரிய சாதனையாளன். என்ன பண்ணியிருக்கான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்புறான். அது வரைக்கும் யாரும் உயிரோடு எழுப்புனதா சரித்திரமே கிடையாது. செத்த ஆளை உயிரோடு எவனும் எழுப்புனது கிடையாது பாருங்கள். இவன் தான் மொதல் ஆள். உயிரோடு எழுப்பிட்டான். எழுப்பிட்டு அப்புறம் வந்து ராஜா கிட்ட, இந்த பொல்லாத ஆகாப் ராஜா கிட்ட வந்து சொல்கிறான், இனிமேல் இத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாது, நான் சொன்னாதான் மழை பெய்யும், அடுத்தது இல்லைன்னா பெய்யாதுன்றான் ஒரு தீர்க்கதரிசி. ராஜா பண்ணால பெய்யணுன்ட்டு நான் சொல்லாமல் இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு போய் 3 வருஷத்துக்கு மேலே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டான் பேசாமல். இவனை தேடிட்டு இருக்காங்க, எங்கப்பா சொல்லிட்டு போனால் மழையே வரலன்னு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருஷ கணக்கில் இருந்துட்டு அப்புறம் திருப்பி வர்றான். வந்து பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் வர சொல்கிறான். கொண்டா உன் பலியை, நானே என் பலியை கொண்டாடுறேன், அக்னியை கொண்டா, உன் தெய்வம் மெய்யாக இருந்தால், உண்மையான தெய்வமாக இருந்தால் அக்னியை கொண்டாந்து இது பட்சித்து போடட்டும்னு சொல்லி சவால் விடுறான். அவங்கெல்லாம் எவ்வளோ பண்ணி பார்க்குறாங்க, அக்னியை வரல, ஒன்றும் வரல. இவன் தன்னுடைய பலிகள் மீது தண்ணியெல்லாம் ஊற்றி, ஏன்னா சான்ஸாக பற்றிக்கிச்சின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றி அதை இது பண்ணி ஈரப்படுத்தி, அப்புறம் அது மேலே அக்னி தேவனத்திலேருந்து வந்து விழுந்து அதை பட்சித்து போட்டது. இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது. அப்புறம் பாகால் தீர்க்கதரிசியில் கொன்னான் இல்லையா. அதை வேடிக்கை பார்த்துட்டு முழு இராணுவம் நிற்கிது. ஒரு ஆள் கூட இவனை தொடலை. ஒரு சிங்கிள் ஆள் 400 பேரை கொள்கிறான் வெட்டியே. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணுறான். எதுக்கு? மழை வரணுன்னு. அது ஒரு பெரிய டென்ஷனு. வருதா பாரியான்னு வேலைக்காரன் நினச்சா ஒன்றும் வரலங்கிறான். திருப்பி போய் பாரு, திருப்பி போய் பாருன்னு 7 தடவை 7ஆவது தடவை சொல்கிறான். ஒரு சின்ன உள்ளங்கை அளவுக்கு மேகம் வந்துருக்குதுன்னு. அந்த ராஜாவை போக சொல்லு. அவன் ராஜா சேரியட்டில் போகிறான் பாருங்க. அவனை சேரியட்டில் முன்னே போக விட்டுட்டு இவன் அதுக்கப்புறம் ஆரம்பித்து சேரியட்டை தாண்டி ஓடிடான். எவ்வளோ வேகமாக ஓடி வந்திருப்பான்னு பாருங்கள். ஒலிம்பிக்கில் விடலாமல் இருக்குன்னு. தீர்க்கதரிசி பயங்கரமாக ஓடுறான். இவ்வளவெல்லாம் பண்ணவன், இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண்ணு ஒரு மிரட்டல் விட்ட உடனே அந்தம்மா பாருங்கள், இவனை கொல்லணுன்னா 2 ஸ்போர்ட்ஸ் சேவன் அனுப்பிச்சா போட்டு தள்ளிடுவாங்க, சாத்திடுவாங்க இவனை இல்லையா. அதை விட்டுவிட்டு ஒரு சின்ன நோட் அனுப்புது. அதுலேருந்தே தெரியுது கொல்றதா உத்தேசம் இல்லைன்னு. ஏன்னா நாடே வந்து இவன் பக்கம் திரும்பிடுச்சு. இந்த ஜீவன் உள்ள தேவனை வணங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாம் மாறிடுச்சு. ஒரு பெரிய ரிவைவல் உண்டாயிடுச்சு நாட்டில். ஆனால் இவனுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உண்டாயிடுச்சு. ஊரில் ரிவைவல், ஊரே திரண்டு வந்துடுச்சு. ரிவைவல் மீட்டிங்க்கு ஆளை காணும் பிரசங்கியார். இவருங்க ஓடுறாருங்க. ஐயோ எங்கேயோ ஓடியே போயிட்டார் அவர், ஆளையே காணுன்றாங்க. ஓடி போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டான் பாருங்கள். மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். இதை கவனிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது 3ஆம் வசனம், தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்தி விட்டான். அங்கேயே நீ இருந்துட்டான். அவனை ரிட்டையர் பண்ணிட்டான் பேசாமல். இனிமேல் உனக்கு வேலையே இருக்காது, என் ஊழியம் முடிஞ்சது, நான் தான் சாவ போகிறேன்னு, நீ வீட்டுக்கு போய் சேர நினச்சிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேணும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தன் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் சூசைடு. சிலருக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பயம். ஏன்னா யாரோ சொல்லிட்டாங்க பண்ணினா இப்போ மோட்சம் போக மாட்டேன்னு. அது இப்படிலாம் சிலர் சொல்லி விட்டுறதுனால சில கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறது, தே ஆப்ட் ஃபார் கிறிஸ்டியன் சூசைடு. அவங்க என்ன பண்ணுறது, ஆண்டவரே ஊக்கமாக ஜெபம் பண்ணுறது, இன்றைக்கி எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவரே
போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். நிறைய வீட்டில் இந்த ஜெபம் நடக்குது. ஒரு நாள் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எடுத்து. அப்படி ஒரு ஜெபம். சோர செடியின் கீழே படுத்துக்கிட்டு இப்படி ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்க அவன். வேடிக்கை. எப்படி அந்த நிலைக்கு வந்தான்? அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்பினவன், அக்கினியை வானத்திலேருந்து கொண்டவன், 400 பாகல் தீர்க்கதரிசியை கொண்டவன், ரதத்துக்கு முந்தி ஓடினவன், நான் சொன்னாதான் மழை பெய்யும், நான் நிறுத்துகிற மழையை நான் வர வைக்கிற மழையன்னு சொன்ன ஆள். அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு சோர்வு வந்தது என்ன? இப்படியெல்லாம் பண்ணும்போது கூடவே என்ன வந்துடுது, திடீர்னு ஒரு கிறுக்கு பிடிச்சிருது. அது என்னன்னா, ஐயா பாரு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன்னு தன்னை பெருசாக எண்ணிடுறான். நான் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இது எப்படி? நான் ஒருத்தன் பிளேனில் போனானா பாருங்கள், ஏரோப்ளேனில் போயிட்டு சொல்கிறானா. சில ஆளுங்க சொல்லுவது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏரோப்ளேனில் போய் ரொம்ப சாதாரணமாக இருந்த ஆள் இப்போ கொஞ்சம் நல்ல பெரிய ஆளானோன்னு ஏரோப்ளேனில் உட்காந்தவொடனே சொல்கிறானா, பாரு ஐயா அப்படி 600 மைல் வேகத்தில் போயிட்டுருக்கேன், 1 மணி நேரத்துக்கு 600 மைல் வேகத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 40,000 அடி உயரத்தில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐயாவை லேசாக நினைக்காத, என்ன வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. பக்கத்தில் இருக்க சொன்னான்னா, ஏயா நீ பறக்கல, பிளேனு தான் பறக்குது, நீ உள்ளே தான் உட்காந்துருக்கிற, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, பிளேன் தான் பறக்குது, நீ சும்மா உள்ளே உட்காந்துருக்கிறையா? ஐயாவை லேசாக நினைக்காத, 600 மைல் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு 40,000 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்கேன். இப்போ சொன்னான்னா, நீ பறக்கலையா, பிளேன் தான் பறக்குது, நம்பலைன்னா வா இறக்கி விட்றேன், ஐயா எவ்வளோ பெரியவர்னு பார்ப்பீங்க. அப்போ கதவை திறந்து உன்னை வெளியே இறக்கி விட்டான், நீ எவ்வளோ வேகத்தில் பறப்ப, எவ்வளோ உயரத்தில் பறப்பேன்றது அப்போ தெரியும். ஹலோ, சிலர் பேருக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, வாழ்க்கையில் பெரிய நல்ல காரியங்கள் நடக்கும்போது இப்படி ஒரு கிறுக்கு புத்தி வந்தது. குறுக்கு புத்தி, கிறுக்கு புத்தி கூட கிடையாது, ஒரு குறுக்கு புத்தி இப்படி வந்துடுது. என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பிளேனு, அதில் இருக்கிற இன்ஜினு, அதை கண்டுபிடிச்சவனுக்கு கடவுள் கொடுத்த அறிவு, அதுதான் இவன் பறக்கிறதுக்கு காரணம் ஒழிய இவன் ஒன்றும் காரணம் கிடையாது. இவன் வெறும் டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறி உட்கார்ந்தான், அவ்வளோதான். இவனுடைய முயற்சி அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய வல்லமை, அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பராக்கிரமம் அதை செய்கிறது. உங்களால் பெரிய நல்ல காரியங்கள் நடக்குதா, பெரிய சாதனைகள் நடக்குதா, பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறீங்களா, சாதிக்கிறீர்களா, கடவுளுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஏன்னா அவருடைய கிருபை, உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பலனும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். எந்த எசபேலையும் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை அது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வல்லமை நினைக்கும் போது எந்த எசபேலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கீங்களா? ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடுறேன். 27-20 வசனம். பவுல் அப்போஸ்தலனை ரோமாபுரி கொண்டு போகிறாங்க, சிறை பிடிச்சு கொண்டு போகிறாங்க இல்லையா? கர்த்தர் ஏற்கனவே பவுல்கிட்ட சொல்லியிருக்கார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ என்னை குறித்து சாட்சியிட வேணும்னு கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு சொல்லியிருக்காரு. அவனுக்கு தெரியும் கர்த்தர் இப்படி நடத்துகிறாருன்னு. ஸோ அதனால் போகிற வழியில் ஒரு கப்பர் சேதம் நடக்குது. இவன் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறான், இந்த நேரம் போகாதீங்க, வேணாம், கர்த்தர் என்னை காமிக்கிறார், போகாதுன்னா இவங்க நம்பலை. போகிறாங்க, கப்பர் சேதம் ஆகுது. அந்த கப்பர் சேதத்தின் மத்தியில் அவன் பேசுகிறான் பாருங்கள். 20 வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. பாருங்கள், நம்பிக்கை முழுதும் அற்று போயிற்று. ஹோப்பே போயிடுச்சு, இருந்த ஹோப்பெல்லாம் போயிடுச்சு. அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஹோப்பு போகிற நேரத்தில் எப்படி ஹோப் வருது பாருங்கள் இவனுக்கு. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, யாரும் சாப்பிடவே இல்லையாம் பாருங்கள். பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிராத்த தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் திடமனதாக இருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ரொம்ப கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான் போல இருக்கு ஆள் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் செலவழித்து கொஞ்ச நேரம் இதை பற்றி சில காரியங்களை
புரிந்து கொண்டு வந்து இங்கே பேசுகிறார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், கப்பர் சேதம் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறாங்க. 10-15 நாளாக யாரும் சாப்பிடல. அப்போ சூழ்நிலை எப்படி இருந்திருக்கணும்? எல்லாம் பயத்தில் பீதியில் இருக்கிறாங்க, உயிர் முடிய போகுதுன்னு. அவ்வளோதான், கதை க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் எப்படி நம்பிக்கையை பெற்றவனாக, நம்பிக்கையை ஊட்டக்கூடியவனாக நின்று பேசுகிறான் பாருங்கள். நம்பிக்கை இவனுக்கு எங்கேருந்து வந்தது? மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையிலேருந்து தான் வந்தது. சொல்கிறான், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் ராயனுக்கு முன்பாக போய் நிற்கணும், ரோமன் சீசருக்கு முன்னால் போய் நான் நிற்க வேணும். நான் நிற்கணும்னா கப்பல் போய் சேரணும். கப்பல் போய் சேரணும்னா நான் மட்டும் நீங்களும் போய் சேருவீங்க பத்திரமா, பயப்படாதீங்கன்றான். ஒரு ஆள் கூட சாக போகிறதில்ல, பத்திரமா போய் சேருவீங்க. நம்பிக்கை எங்கேருந்து வருது பாருங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எடுக்கிறான், கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணதை எடுக்கிறான், நம்பிக்கை வருது. நான் சொல்கிறேன், நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையில், வாழ்க்கையின் புயல்கள் வீசும்போது, கப்பர் சேதங்கள் ஏற்படும் போது, டிரெயில் ஆகும்போது, வாழ்க்கை சில கஷ்டங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்ன பண்ணணும்? நம்பிக்கை தான் உங்கள் ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. அதான் ஆத்தும நங்கூரத்தை பற்றி போன வாரம் பேசினோம் இல்லையா? நம்பிக்கை ஆத்தும நங்கூரமாக இருக்குது. யூ ஆங்கர் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஹோப். உங்களுடைய நம்பிக்கையில் நங்கூரமிட்டப்பட்டவர்கள் போல அங்கே கப்பலை நிறுத்தணும். உறுதியாக பீஸ் ஆகிடக்கூடாது, அங்கே தான் நிறுத்தணும். ஏன்? எப்படி நிறுத்துறது? எப்படி நங்கூரம் போடுறது? கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். இயேசு உங்களுக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பாருங்கள். எப்படி நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்கன்றதை பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை அவரை பற்றியதாக இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. அவர் மாறாதவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொன்னேன் இல்லையா, நேற்று படகுலேருந்து இறங்கி ஒரு ஆள் முன்னால் கயிறு எடுத்துகிட்டு போய் கரையில் ஒரு பெரிய பாறையில் கட்டிடுறான், கப்பலுக்கும் அந்த இதுக்கும். அப்புறம் இறங்கி இந்த கயிறை பிடிச்சி இழுத்து கப்பலை பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறாங்க. நான் சொல்கிறேன், நமக்கு முன்னோடியாய் அவர் சென்று, எபிரேயர் 6:20 சொல்லுது, நமக்கு ஒரு முன்னோடி இருக்கிறார், அவர் இயேசு. இந்த இறங்கி போய் கயிறை கட்டினாள் மாதிரி முன்னோடியாய் இயேசு நமக்கு முன்பாக சென்று நம்முடைய ஆத்மாவின் நங்கூரமாய் அவர் இருக்கிறார். அங்கே போய் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவரை பற்றியதாக இருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நமக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. கப்பலை பார்த்து பயப்பட வேணாம், கடலை பார்த்து பயப்பட வேணாம், காற்றை பார்த்து பயப்பட வேணாம், சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேணாம். நம்பிக்கையை உள்ளத்தில் வையுங்கள், வார்த்தையை எடுத்து நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் வெற்றியின் படம் உள்ளே பதியட்டும். எங்கே போய் சேர போறீங்கன்ற படம் பதியட்டும். நீங்கள் சேருவீங்கன்ற படம் உள்ளே பதியட்டும். நிச்சயமாக போய் சேரத்தான் செய்வீர்கள். ஏனால் இயேசு கொண்டு போய் சேர்க்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்திலும் நம்பிக்கை பெருகட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு வாழ்க்கையில் சஞ்சலத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்கள், அநேக கஷ்டங்களை சந்தித்து வந்திருக்கிறவர்கள், துவண்டு போய் வந்திருக்கிறவர்கள், சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களோட நம்பிக்கையை பெறட்டும், உயிர் மீட்சி பெறட்டும் கர்த்தாவே. சோர்வெல்லாம் நீங்கட்டும், புதிய நம்பிக்கை உள்ளத்தில் பிறக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவர்கள் செல்லட்டும். தேசம் அவளுக்காக செய்து முடித்த காரியங்கள் அவள் எடுக்கட்டும், கண்களுக்கு முன்பாக வைக்கட்டும். மனக்கண்கள் அவளுடைய வெற்றியை காணட்டும், சுகத்தை காணட்டும், ஜெயத்தை காணட்டும், எதிர்காலத்தை காணட்டும் கர்த்தாவே. உடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும். உடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்தின் வல்லமையாக காணப்படட்டும். எல்லா எதிர்ப்பு சக்திகளை மேற்கொள்ளுகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.